தற்போதே தேர்தல் நடத்தை விதிமுறைகள் வந்துவிட்டன. கடலூரிலே தற்போதே சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு வாகனங்கள் சோதனை செய்யப்பட்டு வருகின்றது. அந்த நேரலை காட்சிகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. இன்னும் சில நொடிகளில் நாம் அந்த முதல் காட்சிகளை, கடலூரில் இருந்து வந்த முதல் காட்சிகளை பார்க்கலாம். வாகன சோதனையை போலீசார் ஆரம்பித்து விட்டார்கள். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துவிட்டன என்பதன் காட்சிகள், முதல் காட்சிகளை தற்போது நாம் சத்தியம் தொலைக்காட்சியிலே நமது நேயர்களுக்காக ஒளிபரப்ப இருக்கிறோம். முதல் காட்சிகள் தற்போது முதல் காட்சிகள் கடலூரில் இருந்து நமக்கு வந்திருக்கிறது. முதல் காட்சிகள் தற்போது பார்க்கலாம். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துவிட்டன. முதல் காட்சிகளை நாம் பார்க்க இருக்கிறோம். கடலூரிலே தற்போது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததால் கடலூர் மாவட்ட சிறுபாக்கம் பகுதியிலே அந்த வாகனங்களை தற்போதைய சோதனை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். தற்போது ஒட்டுமொத்த தமிழகத்தின் கண்ட்ரோல் தேர்தல் ஆணையத்திற்கு சென்று விட்டது. தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தல்படி தேர்தல் நடத்தை விதிமுறைகள் வந்துவிட்டதால் அந்தந்த மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் உத்தரவின் அடிப்படையிலே தற்போது அந்த சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு தற்போது பணம் எடுத்து செல்லப்படுகிறதா, பரிசு பொருட்கள் எடுத்து செல்லப்படுகிறதா, தேவையற்ற மதுபானங்கள் எடுத்து செல்கிறார்களா போன்ற பலவற்றையும் தற்போது சோதனை செய்வார்கள். சோதனை செய்யும் போது அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என வாக்காளர்களுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும், இந்த தேர்தல் திருவிழாவை சிறப்பாக நடத்தி முடிக்க வேண்டும் என அவர்கள் அன்பாக வேண்டுகோள் வைத்திருக்கிறார்கள். தற்பொழுது அந்த முதல் காட்சிகள், தேர்தல் அறிவிப்பின் வழியாக சோதனை வேட்டையை தொடங்கிவிட்டது காவல்துறையினர். தமிழகத்திலே அந்த காவல்துறையினர் தற்போது அந்த சோதனை செய்கின்ற காட்சிகள் நமக்கு முதல் காட்சிகளாக ஃபர்ஸ்ட் ஆன் என்ற வகையிலே முதல் காட்சிகள் வந்துவிட்டது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் வந்துவிட்டது என்பதை சொல்லும் வகையிலே முதல் காட்சிகள் நமக்கு கடலூரில் இருந்து சிறுபாக்கத்திலிருந்து கிடைத்திருக்கிற முதல் காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததால் தற்போது வாகன சோதனையை ஆரம்பித்து விட்டார்கள் போலீசார். அந்த காட்சிகளை நாம் முதல் காட்சிகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் இனி எங்கு நோக்கிலும் இது போன்ற காவல்துறையினருடைய சோதனைகள் என்பது அடுத்த ஒரு மாதத்திற்கு நமக்கு தொடர்கதையாக ஏப்ரல் 23 வரை தீவிர சோதனைகளுக்கும் அதன் பிறகு சற்று குறையும். வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகுதான் இது முழுவதாக விலக்கிக் கொள்ளப்படும். ஆனால் இந்த நொடியிலிருந்தே நமக்கு அந்த சோதனைகள் எல்லாம் பல இடங்களில் நாம் பார்க்கக்கூடிய காட்சிகள் அன்றாட காட்சிகளாக இருக்கும். இவ்வளவு பணம் சிக்கியது, அவ்வளவு பணம் சிக்கியது எனவே தற்போது யாரேனும் பணம் எடுத்து செல்ல வேண்டுகிறார்கள் அல்லது நகை எடுத்து சென்றால் உரிய ஆவணங்களுடன் எடுத்து செல்லுங்கள். பணம் எடுத்து செல்லலாம், பொதுமக்கள் எடுத்து செல்வதை தவறில்லை. ஆனால் உரிய ஆவணங்களுடன் எடுத்து செல்லும் போது காவல்துறை அதிகாரியிடம் அந்த உரிய ஆவணங்களை காட்டி நாம் நம்முடைய பணம் எதற்காக எங்கிருந்து எடுத்து செல்வோம் என்ற ஆவணங்களை கொடுத்தால் நிச்சயமாக விட்டு விடுவார்கள். இல்லை என்றால் அவர்கள் எடுத்து வைத்து பிறகு அந்த நாம் தேர்தல் ஆணையத்திற்கு சென்று அதற்கு பிறகு பல நடவடிக்கைகள் இருக்கின்றன. அந்த ப்ரொசீஜர் எல்லாம் ஃபாலோ செய்தால் தான் நமக்கு அந்த பணம் மீண்டும் கிடைக்கும். அதுவரை நாம் காத்திருக்க வேண்டும். எனவே இந்த நொடியில் இருந்து யாரேனும் 50,000க்கு மேல் பணத்தை எடுத்து சென்றால், இன்னும் அது உரிய எவ்வளவு என்று அறிவிக்கலன்னா 50,000 என்பதும் கடந்த தேர்தலின் போது இருந்தது. எனவே 50,000க்கு மேல் பணம் எடுத்து செல்வோர் அனைவரும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பணம் எடுத்து செல்வதற்கான அனைத்து ஆவணங்களையும் கட்டாயமாக எடுத்து செல்ல வேண்டியது மிக மிக முக்கியம். ஆவணங்கள் இருந்தால்தான் எடுத்து செல்லவில்லை என்றால் அவர்கள் அந்த பணத்தை பறிமுதல் செய்வார்கள். பிறகு நாம் உரிய ஆவணங்களை காண்பித்துதான் அந்த பணத்தை பெற முடியும். எனவே மிக 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 முக்கியமானது, தேர்தல் அறிவிப்பு எதிரொலியால் சோதனை வேட்டையை தமிழகத்திலே போலீசார் தொடங்கிவிட்டார்கள். நான் ஏற்கனவே கூறியது போல தமிழகம் முழுவதும் தற்போது தேர்தல் ஆணையத்தின் கண்ட்ரோலுக்கு சென்று விட்டது என்பதுதான் மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். அதிகாரிகள் உள்ளிட்ட அனைவருமே தற்போது தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படிதான் செயல்படுவார்கள். அதே போன்று பொதுவாக அதிகாரிகள், பல முக்கிய அதிகாரிகள் எல்லாம், பொறுப்பில் உள்ள முக்கிய அதிகாரிகள் எல்லாம் மாற்றப்படுவார்கள். எனவே இனி தமிழகத்திலே இந்த அதிகாரிகள் மாற்றப்படுவார்களா அல்லது அதே அதிகாரிகள் தேர்தல் வரை தொடர்வார்களா என்பதை எல்லாம் இனிமேல் தான் பார்க்க வேண்டும். எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டுகளுக்கு எல்லாம் தற்போது முக்கியத்துவம் கொடுத்து நடவடிக்கை எடுப்பார்கள். எதிர்கட்சிகள் மட்டுமில்லை, எந்த கட்சிகள், பொதுவாக ஆளும் கட்சி குற்றச்சாட்டுகளை வைக்காது. ஆனால் எனவே எப்படி இருக்க போகிறது, எந்தெந்த அதிகாரிகள் மாற்றப்படுவார் என்பதெல்லாம் இதுதான் பார்க்க வேண்டும்.